அனைவருக்கும் நாடி கார்த்தின் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லாயிருக்கோம். நீங்கள் நல்லா இருப்பீங்கிற நம்பிக்கையோடு நாம் இந்த வீடியோவில் பெங்களூர் யஷ்வந்த்பூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம். இங்கிருந்து யஷ்வந்த்பூர் மேங்களூர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் ஏறி குக்கே சுப்பிரமணியம் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கினதுக்கப்புறம் நம்ம தர்மசாலா கோயிலுக்கு போக போகிறோம். தர்மசாலாவில் ஒரு நாள் சுற்றி பார்க்கக்கூடிய இடங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். குக்கே சுப்பிரமணியம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பஸ் ஸ்டாண்டு போக ஆட்டோவில் போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம தர்மசாலாவுக்கு பஸ்ஸில் போக போகிறோம். இந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பஸ் ஸ்டாண்டு போக பேருந்து வசதி, ஆட்டோ, கால் டாக்ஸி எல்லா வசதியுமே இருக்குது. ஆட்டோவில் ஒரு ஆளுக்கு 100 ரூபா. அதுக்கப்புறம் நாங்கள் தர்மசாலா போகிறதுக்காக பஸ்ஸில் ஏறி இப்போ போயிட்டுருக்கோம். தர்மசாலாவுக்கு ஈவினிங் 5 o'clock போல் நாங்கள் இறங்கிட்டோம். ஆன்லைன்லேயே ரூம் புக் பண்ணதுனால எங்களுக்கு கொஞ்சம் வசதியாகவே இருந்தது. அந்த இடத்துல நாங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோயிலில் போய் மஞ்சுநாதர் சுவாமியை தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு வெளியில் வந்த பிரகாரத்தில் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. இது வருஷ கடைசிங்கிறதுனால கோவிலில் காய்கறி, பழம், கரும்பு அங்கே அதிகமாக என்னென்னலாம் விளையுமோ அதை வச்சு தோரணங்கள் கட்டிகிட்டு இருந்தாங்க. இதனுடைய முழு விவரத்தை நான் அடுத்த நாள் காலையில் போனப்போ பார்த்து ரசித்ததை நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். நாங்கள் போன சமயத்தில் பொது தரிசனத்தில் கூட்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருந்ததுனால ஒரு ஆளுக்கு 200 ரூபா டோக்கன் எடுத்துகிட்டு நாங்கள் உள்ளார போய் சாமி கும்பிட்டோம். இந்த வழித்தடத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்தது. அதனால் 1 hourலேயே நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு வெளியில் ஈவினிங் 7 o'clockலாம் வந்துட்டோம். 800 ஆண்டு பழமையான இந்த திருக்கோவிலில் சிவபெருமான் தங்கத்தினால் ஆன சிவலிங்க வடிவத்தில் நமக்கெல்லாம் காட்சி தராரு. சாமி கும்பிட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் இரவு சாப்பாடை நம்ம கோவிலில் இருக்கக்கூடிய அன்னதானத்தில் போய் சாப்பிட்லாம், எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வியூவர்ஸ்க்கெலாம் சொல்லலாம்னு சொல்லிட்டு நாங்கள் அன்னதானம் வழங்கக்கூடிய இடத்துக்கு உள்ளே போனோம். இங்கே அன்னதானம் காலையில் 11 மணிலேருந்தே ஆரம்பிக்குது. அதுபோல் ஈவினிங் பார்த்திங்கன்னா 7 மணிக்கு மேலே ஆரம்பிக்குது. இந்த இடத்துல ஃபஸ்ட் ஃப்ளோரில் தரையில் நம்ம அமர்ந்து நமக்கு தாமரை இலையில் சாப்பாடு பரிமாறுவாங்க. அதுபோல் பார்த்தோம்னா செகண்ட் ஃப்ளோரில் டைனிங் டேபிள், ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி சில்வர் பிளேட்டு கொடுத்து அதில் சாப்பாடு பரிமாறுவாங்க. 2 இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான, இன்னும் சொல்லப்போனால் லட்சக்கணக்கான அளவுக்கு மக்கள் வந்து இங்கே அன்னதானத்தில் சாப்பிட்டுட்டு போகிறத நம்ம பார்க்க முடியும். நம்ம எப்பொழுதுமே சாப்பிடும்போது சாம்பார், ரசம், தயிர் அப்படி தான் நம்ம சாப்பிட்ருப்போம். ஆனால் இந்த திருக்கோவிலில் ரசம்தான் முதல்ல பரிமாறுவாங்க, அடுத்து சாம்பார், அடுத்து மோர் பரிமாறுவாங்க. இந்த இடத்துல ஒரு தரமான உணவளித்து ஏழை பணக்காரங்க அப்படிங்கிற பாகுபாடே இல்லாமல் இருக்கிறதுனால இந்த இடத்துக்கு அன்னபூர்ணா அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே வரக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே இலவசமாக அன்னதானம் வழங்கப்படுது. இந்த திருக்கோவிலில் சிவபெருமான் மஞ்சுநாத சுவாமி அப்படிங்கிற பேரில் அருள் பாலிக்கிறாரு. இந்த கோவில் கர்நாடகாவின் தெற்கு கன்னட மாவட்டத்தில் பெல்லத்தங்கடி அப்படிங்கிற தாலுக்காவில் நேத்ராவதி ஆற்றின் கரை ஓரத்தில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இத்திருக்கோவிலில் தர்ம தெய்வங்களுடைய உறைவிடமாக இருக்கிறதுனால மக்களிடையே ரொம்ப நம்பிக்கை வாய்ந்த கோவிலாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த கோவில் ஒரு மத ஒற்றுமைக்கு ஏற்ற இடமாகவும் அமைஞ்சிருக்கிறது ரொம்பவே பெருமை வாய்ந்தது. இப்போ நம்ம தர்மசாலான்னு சொல்லக்கூடிய இந்த இடம் 800 ஆண்டுகளுக்கு முன்னாடி குடுமா அப்படிங்கிற பேரில் இருந்திருக்கு. மறுநாள் காலையில் நாங்கள் கோவிலுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். மிகப்பெரிய நுழைவாயில் தான் முதல்ல நம்மளை வரவேற்கும். அடுத்து நம்மளுடைய இடப்பக்கம் அன்னப்ப சுவாமி கோவில் இருக்கும். இந்த கோவிலுக்குன்னே ஒரு வரலாறு இருக்குது, நான் அடுத்தடுத்து அதை சொல்கிறேன். இதற்கடுத்து மிகப்பெரிய சிவன் நின்ற நிலையில் நம்மளை வரவேற்கிறது மிகவும் அழகாக இருக்கும். 800 ஆண்டு பழமை வாய்ந்த திருக்கோவிலை ஹெக்டே குடும்பத்தினர் தான் பாதுகாத்துட்டு வந்துட்டுருக்காங்க. ஹெக்டே குடும்பத்திலேருந்து சிவபெருமானை வழிபடணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. அதனால் அவங்க குடும்பத்தில் பணிபுரிஞ்ச அன்னப்பா அப்படிங்கிறவர்கிட்ட சொல்லும் பொழுது அவர் உடனே வந்து நீங்கள் நாளைக்கு காலையில் சிவபெருமானை வழிபடுறதுக்கு நான் எல்லா ஏற்பாடும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி மறைஞ்சிடுறாரு. மறுநாள் காலையில் சூரியன் உதய சமயத்தில் சிவபெருமானை வழிபடுறதுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செஞ்சு வச்சுருந்தது. எல்லாருக்குமே ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. கோயிலை நெருங்கி வந்துட்டோம். க்யூவில் நிற்கிறதுக்காக நான் இப்போ இந்த அன்னப்பா கதையை இதோடு நிறுத்திக்கிறேன். இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து நான் உங்களுக்கு தொடர்ந்து சொல்கிறேன். காலையில் நம்ம 7:30 மணிக்கு கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த இடம் பொது தரிசனத்துக்கான வழி. திரும்பி வரும்பொழுது எவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். நவம்பர், டிசம்பரில் வரக்கூடிய லட்சத்தீப திருவிழா தான் இந்த கோவிலுடைய பெரிய திருவிழாவாக கொண்டாடப்படுது. இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த இடம் கோவிலை சுற்றிலும் இருக்கக்கூடிய பிரகாரம் தான். இந்த பிரகாரத்தில் கரும்பு,
நம்ம மரவள்ளி கிழங்குன்னு சொல்லக்கூடிய அங்கே அதிகமாக விளையக்கூடிய கப்பக்கிழங்கு, தென்னம்பூ, அது மட்டும் இல்லை பாக்கு, தென்னை ஓலை இதெல்லாமே கொண்டு அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அந்த விளக்கு வெளிச்சத்தில் இந்த அழகான தோரணங்களை பார்க்குறது ரொம்பவே நல்லா இருந்தது. இப்போ உங்களுக்கு நான் அன்னப்பா கதையினுடைய தொடர்ச்சியை சொல்லிக்கிட்டே வரேன். இந்த சிவலிங்கத்தை கொண்டு வந்ததுக்கப்புறம் அவர் மறைஞ்சிடறான்னு சொன்னேன் இல்லையா, இது வரைக்குமே யாருமே அவரை பார்க்கவே இல்லையா. அது மட்டும் இல்லை, அவர் மங்களூர் பக்கத்தில் கத்திரின்ற இடத்துலேருந்து அந்த சிவலிங்கத்தை கொண்டு வந்ததாக நம்பப்படுது. இப்போ தர்மஸ்தலாவில் இருக்கக்கூடிய இந்த சிவலிங்கம் தான் நம்ம மஞ்சுநாத சுவாமியாக வழிபட்டுருக்கோம். இது மட்டும் கிடையாது, இந்த அன்னப்பாவை அன்னப்பா பாஞ்சுருளி அப்படிங்கிற பேரில் உள்ளூர் கடவுள் நாயகனாகவும் வழிபடுறாங்க. நாங்கள் போன 2 தடவையும் கடவுளை நல்லாவே வணங்கிட்டு வந்தோம். நாங்கள் போன அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அதுவும் இல்லாமல் வாரக்கடைசி, வருஷக்கடைசி எல்லாமே ஒன்று கூடி வந்ததுனால என்னன்னு தெரியல, கொஞ்சம் கூட்டம் அதிகமாகவே இருந்தது. இதுதான் கோவிலுடைய நுழைவாயில். இந்த நுழைவாயில் தென்னை ஓலையினாலையும் மேலே 2 பக்கமும் சிவலிங்கத்தோட அதுக்கு இடையில் பார்வதியும் சிவனையும் சிலையாக உருவாக்கி அழகாக வச்சுருந்தாங்க. கோயிலுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன பூங்கா இருக்குது. அந்த பூங்காவில் நம்ம ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம போகலாம். குழந்தைங்களும் விளையாடுறதுக்கு கொஞ்சம் ஏதுவான இடமாவே அமைஞ்சுது. இங்கே சாமி தரிசனம் முடிச்சுட்டு நாங்கள் அடுத்த இடத்துக்கு போக கிளம்பிட்டோம். அந்த சமயத்தில் இந்த பொது தரிசனத்து வழியை பாருங்களேன் எவ்வளோ கூட்டம்னு. நேரம் ஆக ஆக கூட்டம் அதிகமாகவே இருந்தது. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஏதாவது பொருள் வாங்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா நிறைய கடைகள்லாம் இருக்குது. இந்த கடையெல்லாம் பார்த்திங்கன்னா கோவிலை சுற்றி இருக்கும். அது மட்டும் கிடையாது, நாம் இங்கே வந்து தங்கணும் அப்படின்னு சொன்னாக்கா எல்லா வசதிகளும் நிறைந்த தங்கும் விடுதி பார்த்திங்கன்னா நிறையாவே இருக்குது. இதுக்கு நம்ம ஆன்லைன்லேயோ இல்லை நேரடியாகவே வந்து புக் பண்ணிக்கலாம். கோவிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய பாகுபலி கோயிலுக்கு ஆட்டோவில் போயிட்டுருக்கோம். இந்த கோவிலுக்கு நம்ம ஆட்டோலேயும் போகலாம். மலைப்பாதை வழியாக படி ஏறி நம்ம கோவிலுக்கும் போகலாம். வெயில் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால நாங்கள் ஆட்டோவில் போகிறோம். இந்த பாதை தான் படி ஏறி போகக்கூடியது. நம்ம ஆட்டோவில் போயிட்டுருக்கும் பொழுதே கோயில் நகரமாக இருக்கக்கூடிய இந்த தர்மஸ்தலாவில் இயற்கை நிறைந்த காட்சிகள் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. 2 பக்கமும் உயரமான மரங்கள், பசுமையாக காட்சியளிக்கக்கூடிய இந்த சாலை வழியாக நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். நம்ம படியேறி வரும்பொழுது ஒரு 20 நிமிஷம் தான் ஆகும். எப்படி நம்ம சாலை வழியாக வரும்பொழுது நம்ம இயற்கையோடு நம்ம வரோமோ அதே போலயே நம்ம இயற்கையை ரசிக்கிற மாதிரி அங்கேயும் அமைஞ்சிருக்கு. நம்ம இப்போ பார்க்க போகக்கூடிய இந்த பாகுபலி சிலை இவ்வளோ பிரம்மாண்டமான ஒற்றை கல்லில் இருக்கக்கூடிய இந்த சிலையினுடைய உயரம் 170 டன்னா. அது மட்டும் கிடையாது, அதனுடைய அடி பீடம் 13 அடி கொண்டதாகவும் இருந்திருக்கு. இந்த சிலையை கார்காலா அப்படிங்கிற இடத்துல இருந்து தர்மசாலாவுக்கு கொண்டு வரத்துக்கு அந்த காலத்தில் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. 1970 250 ஹெச்பி கொண்ட ட்ரக்கு மூலமாக 64 சக்கரங்கள் கொண்டு 64 கிலோமீட்டரில் பொதுமக்களுடைய சப்போர்ட்டோட இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுவியிருக்கிறது மிகவும் சிறப்பு. ஒரு 10 to 15 மினிட்ஸில் நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல பார்க்கிங் வசதி இருக்குது. பார்க்கிங்க்கு நம்ம பணம் கட்டணும்னு அவசியம் இல்லை. இந்த சிலை 1973 புகழ்பெற்ற சிற்பி ரெஞ்சலா கோபாலகிருஷ்ண ஷெனாய் அப்படிங்கிறவர் ரத்னவர்மா ஹெட்டேயோட தலைமையின் கீழே இந்த சிலையை வடிவமைச்சிருக்காரு. இவருடைய காலத்துக்கு அப்புறம் மறுபடியும் பிப்ரவரி 1982 டாக்டர் டி வீரேந்திர ஹெக்டே அவர்களால் ரத்னகிரி மலையில் உச்சியில் அமைஞ்சிருக்கு இந்த சிலை. 39 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய இந்த சிலைக்கு 1982, 95, 2007 இந்த 3 ஆண்டுலேயும் மகா கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. இந்த கும்பாபிஷேகத்துக்கு நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல சமண துறவிகள் மக்களும் வந்து வழிபட வந்திருக்காங்க. இந்த ஒற்றைக்கல்லான சிற்பம் துரத்தல், சுய கட்டுப்பாடு, அப்புறம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஈகோவை அடிப்படையை செய்யக்கூடிய முக்தி, இது எல்லாத்தையும் நமக்கு ஒரு சேர கொண்டு வருது அப்படிங்கிறது தான் இந்த சிலையின் மூலமாக நமக்கு உணர்த்துகிறாங்க. இந்த சிலை உருவாக காரணமாக இருந்த கதையை எழுத்து வடிவமாக கல்வெட்டில் பொறிச்சு வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லை, ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இப்போ வரைக்கும் இந்த சிலையினுடைய வடிவமைப்பு எந்த அளவுக்கு மாற்றங்கள் இருந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு புகைப்படம் வழியாக எல்லாருக்கும் புரியும் வகையில் கேலரியில் அமைச்சிருக்கிறது இன்னமும் சிறப்பு.
இந்த இடத்துக்கு வர எந்த என்ட்ரி ஃபீஸும் கிடையாது. இயற்கையோடு சேர்ந்து நம்ம பயணிக்கலாம். இந்த இடம்தான் நம்ம படியேறி வரக்கூடிய இடம். இவ்வளோ படிகளை கடந்து இந்த இடத்துக்கும் வரலாம். இந்த ரத்னகிரி மலை உச்சியிலிருந்து நாங்கள் தங்கியிருந்த இடத்துக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய கேஎஸ்ஆர் பஸ் ஸ்டாண்டை நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்து இங்கிருந்து நேத்ராவதி ஆற்று கரையோரத்தில் இருக்கக்கூடிய ராம் மந்திர் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். இதனுடைய முழு விவரத்தை நான் அடுத்த வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். 2023 வருடத்தின் கடைசி நாட்களில் நீங்கள் எங்கெல்லாம் போயிருந்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் என்னோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் ஆல்ற பட்டன் அழுத்துனீங்கன்னா தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். மீண்டும் நம் சொந்தம் தொடர புதிய வீடியோவில் சந்திப்பது உங்கள் நாடி கார்த்தி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.